ஹலோ கார்டனர்ஸ், வெல்கம் டு ஃப்ராங்கிஸ் கார்டன். இந்த வீடியோவில் ஆர்கிட் பிளான்ட்டை எப்படி ரீபாட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். இது ரொம்பவே ஈஸி தான். இதுக்கு நமக்கு ரெண்டு பொருள் தேவைப்படும். ஒன்று இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கிற ஆர்கிட் பாட், ரெண்டாவது சார்கோல். அடுத்ததான் நம்ம ரீபாட் பண்ணுற பிளான்ட்டுக்கு வருவோம். எந்த பிளான்ட்டுக்கு ரீபாட்டிங் ரொம்ப அவசியம் அப்படின்னா, நம்ம வச்சிருக்கிற பாட்டில் ஃபுல்லாகவே ஃபில் ஆகி இந்த மாதிரி க்ரோத் வந்துருச்சு அப்படின்னா அது ரீபாட் பண்ணுறதுக்கான நேரம். முதல்ல நம்ம ரீபாட்டிங்காக எடுத்து வச்சிருக்கிற பிளான்ல இருந்து அந்த பாட்டை கவனமாக ரிமூவ் பண்ணணும். அடுத்ததாக அந்த பிளான்ல இருக்கக்கூடிய பாட்டிங் மீடியாஸை ரிமூவ் பண்ணணும். சார்கோலாக இருந்தால் சார்கோல், இல்லைனா கோகோனட் ஹஸ்க். இந்த வீடியோவில் கோகோனட் ஹஸ்க்கு தான் ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதை நம்ம ஒன்றா ரிமூவ் பண்ணுறோம். இப்படி நம்ம ரிமூவ் பண்ணும்போது கண்டிப்பாக ரூட்டில் சின்ன டேமேஜஸ் இருக்கும். ஆனால் அது பிரச்சனை இல்லை. இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கவனமாக அதை ரிமூவ் பண்ணணும். கோகோனட் ஹஸ்க் எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். அடுத்ததாக அதை பாட் பண்ண வேண்டியது தான். நம்ம ரீபாட்டிங்காக எடுக்கிற புதிய பாட் எப்போவுமே பழைய பாட்டை விட டபுள் த சைஸில் எடுக்கணும். அடுத்ததான் நம்ம அந்த பாட்டில் சார்கோல் தான் ஆட் பண்ண போகிறோம். சார்கோல் மட்டும்தான் நம்ம இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். முதல்ல பெரிய சார்கோல் பீசஸாக எடுத்து சென்டராக வச்சு நம்ம பிளான்ட்டை செட்டில் பண்ணணும். ஃபஸ்ட்டு பிளான்ட்டும் பாட்டோட டாப்பும் லெவலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி சார்கோலை நம்ம ஒன்றா தான் அடுக்க போகிறோம். மொத்தமாக கொட்டி பிளான்ட்டை வைக்க போகிறது இல்லை. பிகாஸ் ஆர்கிட் பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு அசையாமல் இருக்கோ அந்த அளவுக்கு அதோட க்ரோத் இருக்கும். வீடியோவில் நம்ம பார்க்குறோம் பிளான்ட் ஓரளவுக்கு பாட்டுக்கு லெவலாக வந்துருச்சு. இனி சின்ன சார்கோல்ஸை எடுத்து சைடில் இருக்க கேப்ஸை ஃபில் பண்ணணும். நம்ம இதில் நீங்கள் மைண்டில் வச்சுருக்க வேண்டிய விஷயம், எந்த அளவுக்கு நீங்கள் வைக்கிற சார்கோல் அந்த பிளான்ட்டை டைட்டாக ஹோல்டு பண்ணுதோ அந்த அளவுக்கு அந்த பிளான்ட் சீக்கிரமாக ரெக்கவர் ஆகும். ஓரளவுக்கு நம்ம ஸ்பேஸ் எல்லாமே ஃபில் பண்ணிட்டோம். அடுத்தது இந்த மாதிரி சின்ன சார்கோல்ஸ் எடுத்து மீதி இருக்கிற கேப்பையும் ஃபில் பண்ணிடணும். நம்ம ஏன் பொறுமையாக இந்த சார்கோல் எல்லாத்தையும் அடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் இந்த பிளான்ட் அசையாமல் ஸ்டேபிளாக இருக்கும். இந்த ரீபாட்டிங்க்கு தேவையான சார்கோல் அண்ட் பாட்ஸ் நம்ம ஃப்ராங்கிஸ் கார்டனில் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு தேவைன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. இவ்வளோதான், ரீபாட் பண்ணி முடிச்சாச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு பிளான்ட் அசையாமல் ஸ்டேபிளாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் ரீபாட் பண்ணி ஒரு 2 to 3 வீக்ஸ்லேயே நியூ ரூட்ஸ் வர ஆரம்பிச்சிரும். முடிஞ்ச அளவுக்கு அட்லீஸ்ட் ஒரு 3 months பிளான்ட்டை எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் பார்த்துக்கணும். இவ்வளோத்தையும் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா இந்த பார்ட் ஃபுல்லாக உங்களுக்கு பிளான்ட்ஸ் ஃபில் ஆகிடும். இதே மாதிரி பல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வர நாட்களில் அப்லோட் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் ஃப்ராங்கிஸ் கார்டன் இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணுங்கள்.